நண்பர்களே, இந்த திருமண கூட்டம் அப்படிங்கறது எதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா எல்லாரும் மாதிரி வந்து 4 வார்த்தை பேசிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தோமா? கிடையாது. மக்களோட வலியும் வேதனையும் எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சொல்றது, அடுத்த மக்களுக்கு எப்படி காமிக்கிறது அப்படிங்கிறதுக்கான எதிரொலிதான் இந்த திருமண கூட்டம். எப்படிப்பட்ட யோசனையா இருக்கு. நம்ம டிடிக்கா இதுக்கு மேல ஒரு படி மேல ஓஹோ அற்புதமா இருக்கும்பா, எனக்கு அவங்க செஞ்ச கைக்கு வந்து முத்து கொடுக்கணுமா, அந்த பள்ளி விழுந்த சாப்பாடு முதல் டிடிக்காக தான் பார்சல் பண்ணணும். 2 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை. நாளைக்கு பாதையில போற குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை. பிறக்கிற குழந்தையிலிருந்து பாதையில் செல்லும் பிள்ளைகளை பாதுகாப்பற்ற நாடாக இருக்கு நமது தமிழ்நாடு. அப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஆட்சியை தான் எடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த டிஎம்கே ஆட்சி. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்கு, நம்ம வீட்டுல பெண்கள் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எல்லாமே ஏகம்தான். ஒன்றும் இல்லைங்க, மல்லிகை சாமான காய்கறி இதோட விலையும் கூட இப்ப ஏறி போச்சு. ஆனா நம்மளோட வாழ்வாதாரம் ஏறவே கிடையாது. எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நம்ம மக்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மக்கள். இந்த +2 படிச்ச மாணவி நம்ம தூத்துக்குடி பக்கம் விளாங்குறிச்சியில காலையில காலை கடன் கழிக்கிறதுக்காக காட்டு பக்கம் போன பொண்ணு, அந்த பொண்ணு திரும்பி வரவே இல்லை. என்ன ஆச்சு? அந்த சின்ன குழந்தைய ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. அந்த பொண்ணு நல்லா படிக்கிற குழந்தைங்க, 10ஆம் கிளாஸ்ல 495 மார்க் வாங்கின குழந்தை, 495 மார்க் வாங்கின குழந்தை, அது எவ்வளவு கனவு கண்டிருக்கும், எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கும், எவ்வளவு பெரிய ஆளாக நினைச்சிருக்கும். அந்த குழந்தை இப்ப இல்ல, அவங்க பெற்றவங்க வயிறு வாய் அடிக்கிறாங்க. இன்னும் அந்த குழந்தைங்க டெட் பாடியை கூட அவங்க இனி வாங்கல.